வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சண்டே, ஒரு விடுமுறை நாள். சரி, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே காலேஜ் லீவ் விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காலைல ஏஞ்சோன்னே வக்கை கட்டி ஏற்றணும் வாடாங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்போ வக்கை கட்டி ஏற்றுறது வீட்டில் போட்டுனா வண்டி உழ ஓட்ட வந்திருக்கு அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. திரும்ப அங்கே போனோம். வண்டி உழ ஓட்டிகிட்டு இருக்கும்போது தாத்தா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பாப்பா கால் பண்ணாங்க. திரும்ப பாப்பா வச்சுட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அது வரையும் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ சோளம் ஒடிச்சதுனால ராக்கெட் கலப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நானும் சட்டி அளவு தான் நினச்சேன். ராக்கெட் கலப்பை ரொம்ப ஆழமாக போயிருந்துட்டுருக்கு. அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஜெய்ஜான்டிக்காக இருந்துச்சு. அதே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது 50 ஹெச்பி வண்டி, அதனால் தானே பிளேடு 2 தான் போட்டிருக்காங்க. இன்னும் 65 இருந்துச்சுன்னா 4 பிளேடு போடலாமா கேட்டேன். வண்டி உழவு ஓட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுச்சு நண்பர்களே. இதுதான் காடு, பார்த்துக்கோங்க. கரெக்டாக டே 1 vlog இங்கே இந்த காட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். சோளம் ஒடிச்சு ஏற்றிட்டு இருந்தப்போ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சோளம் ஒடிச்சு உழவே ஓட்டியாச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்தால் வக்கைக்கட்டெலாம் சரிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் திரும்ப அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீட்லேயே படுத்திருந்தேன். சரி, படுத்திருந்தா வேலையாகாதுன்னு பார்த்தா ட்ரெஸ்லாம் இன்னும் துவைக்கவே இல்லை. அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸும் இன்றைக்கி ஒரே நாளே துவைச்சி போட்டேன். திரும்ப வீட்டில் படுத்திருந்தேன். ஒரு மாதிரி கடுப்பாக போர் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, அப்படியே ரீல்ஸ் தள்ளிகிட்டே இருக்கும்போது சேலட் செஞ்சாங்க. சரி, நம்மளும் சேலட் செஞ்சு சாப்பிடுவோமேனு உடனே வேர்க்கடலையை உரித்து அடுப்பில் வச்சுட்டேன். அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் அது போடவே இல்லை. வேர்க்கடலையை வச்சுட்டேன். ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நான் பாட்டு சாப்பிட்டேன். திரும்ப நைட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாங்க. தோசையும் விளாக்ஸும் பார்த்துட்டு தூங்கிட்டேன். டாட்டா, பை பாய்.